Vanakkam Geeks. இது வெறும் நியூஸ் இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஐக்கூ Z10ஓட Q&A செஷனில் தான் இருக்கோம். ஸோ Z10 as well as Z10X ரெண்டுமே அவைலபிளு. காம்படிஷனில் இருக்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்கார், அவரை சைலண்ட் ஆகுங்க சார். Z10Xக்கு இது காம்படிஷனாக சொல்லலாமா? சொல்லலாம், ஆனால் இது ஹெச்டி பேனல் தான், அதான் ஒரு ட்ராபேக்கு. ஓகே சரி, நம்ம முதல்ல Z10க்கு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். Z10க்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீ தான் பதில் சொல்ல போகிறேன், நானே கொஸ்டின் கேட்குறேன். முகேஷ் ப்ரோ என்ன கேட்டிருக்காருண்ணா, விவோ T4 இல்லைனா ஐக்கூ Z10 அண்ட் Z9S ப்ரோ இருக்கு இல்லாட்டி ஐக்கூ Z10 எது ப்ரோ பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீ எப்படியும் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்திருப்ப, அதனால உன் மனசுல டக்குன்னு எது? விவோ யூஸ் பண்ணலையே. விவோ விட்டுரு, விவோ T4 வந்து அது கொஞ்சம் டீலில் விட்டுக்கலாம். இருந்தாலும் Z9S ப்ரோ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி Z9S ப்ரோ கம்பேர் பண்ணும்போது வந்து Z10 வந்து நல்லா தான் இருக்கு. வட்சன் கிட்ட Z10ஓட பேட்டரி எப்படி இருக்குன்னு கேட்டாலே அதுக்கே அவன் வந்து அரை மணி நேரம் பேட்டரி தான் மெயின் ஹைலைட்டு. பேட்டரி சமல்ல. அப்புறம் குவாட் கர்வ் எப்படி இருக்கு? கர்வ் நல்லா இருக்கு. ஸோ அப்போ ஓவரால் டிவைஸ் கையில் எடுக்கும்போது அந்த ஃபீல் எல்லாமே நல்லா இருக்கு. இது Z9S ப்ரோ கம்பேர் பண்ணும்போது வந்து Z10 வந்து நல்லா தான் இருக்கு. பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கு. எஸ், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் ஒரு டிசப்பாயிண்டிங் இதுவாக இருக்குது. அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணதே பெரிய பேட்டரி மட்டும்தாங்க. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் வட்சன் வேற ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டு வச்சுருக்கான், ஹானர் பவர் 5G அப்படின்னு 8000 mAh பவர் பேங்கோட. என்ன நம்ம டிவிடியில் இருக்கும், நிறைய டீடைல்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் விஷயங்கள் வருது, ஃபியூச்சரில் வந்து என்னெல்லாம் ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம். இன்னும் 8000 8500 அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ இனிமேல் வந்து இந்த ஆன் த கோ பவர் பேங்க்குக்கெலாம் வேலை இருக்குமா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி டிவைசஸ்லாம் வந்து இவ்வளோ 20000ங்க ஸ்லிம்மான 20000 பவர் பேங்க் வந்துடும். ஓகே, டீசெண்டாக இருக்குது. ஸோ அப்போ Z10 தான் ப்ரிஃபரபிளி இந்த லிஸ்ட்டில் பெஸ்ட்டு. ஆனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்காது, இது ஒன்று தான் பிரச்சனை இல்லையா? T4 அதே தானே, T4X Z10X T4 வந்து இதே தானே, நம்ம யூஸ் பண்ணல. ஆனால் ப்ரைஸ் மாறும். Z10 கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். Z10ஓட ஒரு 2000 3000 அதிகம். ஆஃப்லைனில் டார்கெட் பண்ணுவாங்க ப்ரோ. ஆமாம், T4 அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்து ஜோஷுவா என்ன கேட்டிருக்காருன்னா, நவ் ஐ எம் யூசிங் M30S, ரெக்குவயர்மெண்ட் என்னென்ன? கேஷுவல் யூஸு, ஃபோட்டோ அண்ட் வீடியோ யூசேஜ் நார்மலி, மீடியா கன்சம்ஷன் அண்ட் பாட்காஸ்ட் லிசனரு, லாங் டேர்ம் யூசேஜ் ஃபார் 3 to 5 years வேணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஐக்கூ Z10 பெட்டராக இருக்குமா, நியோ 10R பெட்டராக இருக்குமா? ஆஃபன் ஐ பிரேக் மை ஃபோனு டிஸ்பிளே பை ஸ்லிப்பிங் அண்ட் ஃபாலிங் பை ஆக்சிடென்ட்டு. அப்போ இந்த இடத்துல இந்த குவாட் கர்வ் சஜஸ்ட் பண்ணுவியா இல்லாட்டி இந்த ஃப்ளாட் 10R சஜஸ்ட்? கர்வ் இருந்தாலும் இவங்க ஒரு கேஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கேஸு. இந்த கேஸ் எந்த அளவுக்கு டிஸ்பிளேவெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெட்டராக ஒரு நல்ல கேஸ் வாங்கி போட்டுவாங்க. இது நியோ 10Rலாம் கேமிங் ஃபோக்கஸ் தான் அது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்கு வச்சா, இப்போது Z10 வந்து நமக்கு தெரியும் பேட்டரி லைஃப் மாசு, ஓகே, குவாட் கர்வ் இருக்குது, கொஞ்சம் அந்த லுக் ஆஸ்பெக்ட்லேயும் என்ஜாய். ஆனால் நியோ 10R போனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், ஃப்ளாட் டிஸ்பிளே இருக்கும். ஸோ இப்போ நம்ம மக்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த டெம்பர்ட் கிளாஸ் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு பட்ஜெட் இருக்குன்னா கண்டிப்பாக நியோ 10R போகலாம். ஆனால் நியோ 10R போகிறது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3500 4000 செலவு பண்ணணும், கரெக்டாக? அதானே ஃபேக்ட்டு. ஸோ உங்களுக்கு பேட்டரி லைஃப் மட்டும் முக்கியம்னு நினச்சிங்கன்னா வட்சன் சொல்கிற மாதிரி Z10 இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ஃப்ளாட் டிஸ்பிளேயும் தேவை, நான் டெம்பர் கிளாஸ் இந்த மாதிரி எதாவது போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து நியோ 10R போயிடுறதே பெட்ரு. ஓகே, ஃபைன். ஆனால் நிறைய தடவை எல்லாரும் கீழே ஃபோனை போடுறாங்கங்கிறது தெரியுது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில், ஃபோன் நிறைய பேர் கீழே போட்டு உடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நான் கேள்விப்படுறேன். கமெண்ட் செக்ஷனில் வேறு சொல்கிறாங்க, தெரியாமல் கீழே விழுந்துருது ப்ரோ, விழுந்ததுமே ஃபஸ்ட்டு டிஸ்பிளே. அது கரெக்டு தான், டிஸ்பிளே இம்பேக்ட் பயங்கரமாக இருக்குது. ஒரு கார்னரில் சிப் ஆச்சுன்னா கூட அப்படியே கொஞ்சம் நாளில் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டெவலப் ஆகி ஃபுல் டிஸ்பிளேல அந்த கிராக் தெரியுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, எல்லோரும் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனாலேயே ஃப்ளாட் டிஸ்பிளே கொஞ்சம் ப்ரிஃபரபிளி குட்டாக ஃபீல் ஆகுது இன்றைக்கெல்லாம். டெம்பர் கிளாஸ் போட்டு ஒரு நல்ல கேஸ் போட்டால் எஸ்கேப் ஆயிட முடியுது. ஓகே, ஸோ அடுத்து பிரசன்னகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ரியல்மி நார்சோ 80 ப்ரோவா இல்லைனா ஐக்கூ Z10 எது ப்ரிஃபர் பண்ணலாம்? எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்? இன்னும் ஒரே ப்ரைஸிங் தான் ஆஃபரில் இருக்குது. ஆனால் எதை இது அதோட கம்மி இல்லை. நார்சோ 80 ப்ரோ லான்ச் ப்ரைஸே வந்து 20000. பேங்க் ஆஃபரோட இந்த கூப்பன் ஆஃபர், பேங்க் ஆஃபர் அப்படி ஏதாவது போட்டால் வந்து 18000க்கு வந்து இருக்குது. ஓகே, ரைட்டு. ஆனால் எனக்கு என்னென்னா
நார்சோ போகிறது ஓகே இருக்கும்னு நினைக்கிறியா, இல்லைனா வந்து பெட்டர் ஐக்கூவே போயிடலாம்? நார்சோ போனால் என்ன ஸ்பீக்கர் கொஞ்சம் பெட்டராக இருக்குமா? வர இந்த ஐக்கூக்கெலாம் ஸ்பீக்கர் பெட்டராக இருக்கணும் மாதிரி நம்ம யோசிச்சதே கிடையாதுங்க. அந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளி விட்டான். இது எப்படி இருக்குன்னா, முன்னெல்லாம் வாட்ஸ்அப் நல்லா உட்காந்து பேசுவோம், V30 ஸ்பீக்கர் ஸ்டீரியோ இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு திரும்பி எங்களை கொண்டு வந்து விட்டுட்டியடா ஐக்கூ, நியாயமா? ஆனால் அதுவும் காட் கவ் தான், அது இன்னும் நல்லா கவுடாக இருக்கும். இந்த டாப் பாட்டம்லாம் நான் சொன்னால் ரியல்மி ஸ்க்ரீன் பார்த்துருப்பீங்க, எல்லா ஃபோனும் ஒரே இதுதான், அதே ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறாங்க இதுலேயும். இந்த P3 Pro, P3 Ultra மனசாட்சியே இல்லாமல் எல்லாத்துலேயும் ஒரே ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது இன்னும் கவுடாக இருக்கும். சைடு கவுடு இல்லாமல் டாப் அண்ட் பாட்டமும் இன்னும் நல்ல கவுடாக இருக்குது. இது வந்து அந்த அளவுக்கு கவுடு கிடையாது, ஓரளவுக்கு ஸ்லைட்டாக இதுவாக இருக்கும். பட் பரவாயில்ல. இப்போ இந்த இடத்துலையும் வந்து பேட்டரி மாதிரியான ஒரு பாயிண்ட்டை பேசும்போது வேறு வழி இல்லாமல் Z10 தான் நம்ம சொல்லணும். ஸோ அதுதான். ஆனால் மோஸ்ட்டாக இன்னொன்று நான் பார்க்குறேன் வச்சு, ரீசெண்ட் டேஸில் ஏனே தெரில ஒரே ஒரு பிரைமரி சென்சார் மட்டும் தான் கொடுக்குறாங்க நிறைய பேர். 20,000 அல்ட்ரா வைட் வச்சா வந்து காஸ்ட் வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இல்லைன்னா எல்லாத்தையும் இதிலே கொடுத்துட்டா எங்களோட அடுத்த இதில் வந்து அல்ட்ரா வைட் கொடுக்குறோம், அடுத்த கேட்டகரி. அதான் நியோ 10R. இதுக்கு அடுத்த கேட்டகரியில் நியோ 10Rல 8S Gen 3 கொடுத்துட்டு அது கூடவே அல்ட்ரா வைட் கேமரா கொடுப்போம். அந்த மாதிரி அல்ட்ரா வைட் கேமரா ஒரு பாயிண்ட்டுங்க அப்படிங்கிறாங்க. சரி, ரைட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் உங்களோட சாய்ஸ். அப்புறம் ரியல்மி UI வர்சஸ் இந்த கலர் OS வர்சஸ் ஃபன் டச் OS, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அது வந்து நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு, காஸ்ட் எஃபெக்டிவ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா வந்து நார்சோ 80 Pro வந்து பெட்டராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி இதுவாக இருக்குது. பேட்டரியில் வந்து Z10 சூப்பரே. அடுத்து அருண் பிரகாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து வாட் ஷுட் வி கோ, அதாவது எந்த மாடல் தான் இப்போ சூஸ் பண்ணுறது, நத்திங் ஃபோன் 3A-வா, எட்ஜ் ஃபியூஷனா, இல்லைனா வந்து ஐக்கூ Z10 கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் 4 நாள் முன்னாடி போட்டனால இப்போ மனுஷன் யோசிப்பார், ஏன்னா பொசுக்கு நீ எட்ஜ் ஸ்டைலஸ்னு வேறு ஒன்று கொண்டு சொருகி விட்டுருக்கு, அதில் 3.5mm ஜாக் வேறு இருக்குன்னு சொல்லி இப்போ கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கும்போது கீழே பாரு me_thems கிரேட் சேம் பிளட்டு ஜெகா அப்படிங்கிறவர் வந்து எஸ் ப்ளீஸ், நானும் அதே தான். ஸோ எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஏன்னா ஒரே ப்ரைஸ் கேட்டகரியில் இவ்வளோ ஃபோன்ஸ் இருக்குது, எல்லாம் 20,000 கேட்டகரி, 22,000 கேட்டகரி, இந்த கேட்டகரி. ஆமாம், நீ ஏதோ ஏசர் ஃபோன் வேறு சொல்லிட்டு இருந்தல, அதுவும் இதே கேட்டகரி தான்ல. அது 18,000, அது வேறு லெவலில் இருக்குது ஸ்பெக்ஸு. அப்போது இங்கே பாருங்கள், இப்போ வந்து மார்க்கெட் வந்து எங்களுக்கு எப்படி சொல்கிறதுனே புரியல. இப்போ நமக்கு வந்து ஏசர் ஃபோனை பார்க்கும்போது ஸ்பெக்கு நல்லா இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது, என்னென்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்கும்னு. மற்றபடி ஏசர் மேலே எங்களுக்கு ஒன்றும். அதான் அமேசானோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், அதனால் எல்லா பின்கோட்ஸ்லேயும் வந்து சர்வீஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கள், அப்போது இப்போ பாருங்கள், நம்ம பாருங்கள் ஸ்டைலஸும் உள்ள இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நத்திங் ஃபோன் 3A ஸ்கோர் பண்ணுமான்னு கேட்டால் ஃபோன் 3A வந்து அந்த UIல அதெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணும். ஆமாம், ஆனால் பாக்ஸில் சார்ஜர் இருக்காது. ஆமாம், ஆனால் CMFல சார்ஜர் இருக்கும். அது வந்து இப்போ ஐயோ கன்ஃபியூஷன். ஆமாம், நத்திங்ல சார்ஜர் இல்லை, CMFல சார்ஜர் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் ஃப்ரீ சார்ஜர் கொடுப்பீங்களா வாங்கினவங்களுக்குலாம்? இனிமேல் கொடுப்பாங்க, கூப்பிட்டு கொடுப்பாங்க, ஒரு அப்டேட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பேட்டரி நிற்காது. இப்போ அடுத்து இந்த எட்ஜ் 60 ஃபியூஷனுக்கு 68 வாட் சார்ஜர் வந்துடும் வாட்ஸ்அப் சொன்ன கணக்குப்படி பார்த்தா டப்பால. இதுக்கு ஃபியூஷன் இருக்கு கேட்டகரியில், ஆனால் யூசர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ ட்விட்டர்ல சில பேர் போட்டுட்டு இருக்காங்க வாங்கினாங்க, இதுலயும் லேக் ஆகுது, என்னையா டிமென்சிட்டி, மற்றவங்களாம் 7400 லேக் ஆகுதுங்க. அது 7400 இவனும் கொடுக்குறான், ரியல்மி எல்லாம் 7400 எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது தெரியுமா? 7300. ஆமாம், சாமா ஸ்மூத்தாக இருக்குது எனக்கு. அதான் இப்போ அந்த மோட்டோ மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, அது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எட்ஜ் 60 ஃபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அது ஹலோ UI தான் பிரச்சனைன்னா நாங்கள் அதை சொல்லிட்டு போயிடுவோம், ஹலோ UI தான் ப்ராப்ளம்னு. UI நிறைய இடத்துல நல்லா வேலை செய்யுது, கேமரா ஆப் அப்படி தொங்குது, கேமரா ஆப்பில் வந்து பிட்வீன் மோட்ஸ் போகலான்னு பார்த்தா அப்படி தொங்குது ப்ரோஸ். அப்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து நம்ம Z10 ஒரு நல்ல டிவைஸ் தான். Z10 போனால் சிங்கிள் கேமரா, 3A போனால் ட்ரிபிள் கேமரா. ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்கும். உங்களுக்கு நத்திங் OS வேணுமா, ஃபன் டச் OS வேணுமான்னு யோசிக்கணும். இப்போ பேட்டரி லைஃப் வேணும்னு நினச்சா Z10 தான், வேறு வழியே கிடையாது. ஏன்னா 3A பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ட்விட்டரில் ரிவ்யூஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசெண்டாக பார்க்குறேன் ட்விட்டரில் நிறைய யூசர்ஸ் வந்து 1 மாதம் முன்னாடி நான் வாங்கினேன் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ் போடுறாங்க. போடுற எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நத்திங் ஃபோன் வாங்கும்போது அவங்க அந்த ஈவெண்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பூரிப்பாக இருந்தது, அப்படியே புல்லரிச்சிருச்சு. வாங்கினதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா, மோசம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, இதில் ஒரு அப் இருந்தால் அதில் ஒரு டவுன் இருக்கும், அதில் ஒரு அப் இருந்தால் இதில் ஒரு டவுன் இருக்கும். சில பேர் நத்திங்கே ஃபோன் கொடுத்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க நிறைய. அது நிறைய பார்த்தேன். இது வந்து ஒருத்தர் ஜென்யூனாக வாங்கி தேங்க்ஸ்ன்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸு. இன்ஃப்ளூயன்சர் கம்யூனிட்டியும் வந்து நீங்கள் மதித்து கொடுக்குறீங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர் கம்யூனிட்டி அப்படிங்கிறத வந்து அதில் அது என்ன சொல்லுவாங்க, பாயாசத்தை போடுற நேரம் வந்துருச்சு. ஏன்னா ரீஃபைன் பண்ணி ஆகணும்.
எல்லாரும் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறது தப்பு கிடையாது. வந்து டிவைஸ் கொடுக்குறாங்க, திரும்ப டிவைஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் குள்ள போயிடக்கூடாதுல்ல, ஆக்சுவல் ஃபீட்பேக் வேணும்ல. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளமே. ஆனால் இவர் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ட்வீட் பார்த்தேன், நல்லா இருந்தது, அதனால தான் கோட்டை ட்வீட் பண்ணி விட்டேன். அவர் வந்து எப்படின்னா, நான் வாங்கினேன், எனக்கு ஃபஸ்ட் எடுத்ததுமே ஃபோனோட பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஆனால் கையில் பிடிக்கல. மேலே ஹெட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது, ப்ரோ சீரிஸ் 3A Pro அந்த ஹெட் வந்து வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ டே டு டே யூஸ்க்கு எனக்கு செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிக்கலான விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபோனர் என்ன தமிழ்லையும் போட்ட வீடியோஸில் நம்ம அதான் சொல்லியிருப்போம், 3A ப்ரோவான்னு பார்த்தா 3A ப்ரோவில் வந்து அந்த 3Xல மேக்ரோ இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். அது தவிர வேறு எந்த ரீசனுமே எனக்கு தெரியல. கேட்டால் எனக்கு வெயிட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பயுமா அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், 3A Pro வந்து நல்லா தான் இருக்குது, எனக்கு வெயிட்லாம் அந்த அளவுக்கு தெரில. இது பாரு 7300 mAh பேட்டரி கொடுத்துட்டே வந்து இவங்க 200 கிராமு 199 கிராம் இருக்கு. ஆனால் அது அதோட ஹெவியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குன்னு. உனக்கு ஹெவியாக தெரியலையாண்ணா? இல்லை நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன், இப்போ சரியாயிடுச்சு, செட் ஆயிடுச்சு, எனக்கு ஹெவியாக இருக்க மாதிரி தெரில. அது அவன் தான் தெளிவாக சொல்கிறானே, அப்படி இப்படி எங்கே சுற்றினாலும் நத்திங் கண்ணி மாதிரி மாறிடுறேனே அப்படின்னு சொல்கிறானே. அதுவும் தெரில. அதனால கொஞ்சம் கஷ்டம்தான், பார்த்துக்கோங்க. சரி, இங்கே வந்து நத்திங்கை பற்றி ஃபீட்பேக் கொடுத்தா உஷாராக இருந்துக்கோங்க. இந்த 3 இதில் அதான் உங்களோட ஆப்ஷன் வந்து எப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம், நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா, இதில் வந்து வெயிட்டேஜை இந்த டிவைஸ் தான் அப்படிங்கிறத எங்களால் ஆழமாக சொல்ல முடியல. ஆனால் ஏரியா வைஸ் நாங்கள் பிரித்து சொல்லிட்டோம். இப்போ என்னதான் Edge 60 Fusionல 7400 இருக்குன்னு சொன்னாலும் கூட வந்து லேக் இருக்கிற ஃபேக்டரும் நம்ம சொல்லியாச்சு. அடுத்து வந்து C10ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, மோனோ ஸ்பீக்கர்னு நம்ம சொல்லியாச்சு. சிங்கிள் கேமராங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. இப்போ அப்படியே நத்திங் பண்ணால் ட்ரிபிள் கேமரா இருக்குது, ஆனால் பேட்டரி லைஃப் வந்து மிக்சடாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டரையும் நம்ம சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஒப்பா, என்னது இது ஜுகல் அப்படிங்கிறவர் வந்து, எனக்கு தெரிஞ்சு P3 இஸ் கிரேட்டர் than Z10, பெட்டர் யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ், NFC இருக்குது, சிமிலர் கேமரா செட்டப்பு, பேட்டரி மட்டும் 6K mAh 7300 கம்பேர் பண்ணும்போது 6 Gen 4 7S Gen 3 கம்பேர் பண்ணும்போது நார்மல் யூசேஜில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறதில்ல. கலர் OS இஸ் கிரேட்டர் than ஃபண்டஸ் OS, ப்ரைஸ் 5K டிஃப்ரென்ஸு, ஆனால் அதுக்கு ஒர்த்தியாக இல்லை. யூஸ்வலாக ஐக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும், ஆனால் அந்த ஃபீல் இதில் இல்லை. P3 மச் பெட்டர் வேல்யூவாக இருக்குது. விச் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி திவாகரும் கேட்டிருக்காரு, Z10 ஆர் P3. Z10 ஹேஸ் பெட்டர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி சாம் சொல்லியிருக்காரு, வித் சிமெட்ரிக்கல் தின் பெசல்ஸு. அப்படியே வச்சு சிமெட்ரிக்கல் பெசலா, இது அப்படியே ஜூம் பண்ணி அந்த இமேஜை ஜூம் பண்ணி வச்சா, சிமெட்ரிக்கல்லாம் இருக்க மாதிரி தெரியலையே. சும்மா அந்த வெள்ளை இமேஜை நீ ஜூம் பண்ண போதும், அதுவே ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் பண்ணி விட்டேன்னா தெரிய போகுது. ஓகே, அதாவது டாப் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, பாட்டமில் சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது, சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கெலாம் இப்போது இதெல்லாம் சரி, பிக்சலை சின்ன பேசக்கூடாது. பெசலுக்காக ஒரு ஃபோன், பெசலுக்காக ஃபோன் பண்ணியிருக்கோங்க. கலர் வேஸ் இஸ் பெட்டர் தேன் வந்து ஓப்போ ரியல்மி இஸ் பக்கி யூஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓ, ஒஸ்ட் 7S Gen 3 6th gen version I'll pay extra 5K for symmetrical thin bezel of Z10 அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இது வந்து இந்த மாதிரி தாங்க இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு சாம் ப்ரோ கூப்பிட்டு அதெல்லாம் அப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா 7S Gen 3 இஸ் வே பெட்டராக ஃபீல் ஆகுது, அதனால் எனக்கு அது போதும். அதே சமயம் வந்து எனக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சிமெட்ரிக்கல் பெசல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நியாயம்தான், அவரோட ரெக்குயர்மெண்ட் அது. இப்போ P3 எடுத்துக்கிட்டால் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் கார்டு ஆஃபர் எல்லாம் போட்டு வாங்கும்போது உங்களுக்கு 16K அந்த மாதிரி 15. ஆமாம், ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது 15K, இப்போ எப்படி இப்பயும் இல்லை, அப்புறமா ஆஃபரில் அப்பப்போ இந்த மாதிரி கம்மி. சரி, அப்போ 15 வைப்போமே. அப்போ பாருங்களேன் அந்த டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து 6000 mAh போதுமான்னு கேட்டால் என்ன கேட்டால் எனக்கு போதும் தான், 6000 mAh அதிகம் தான். பட் 7300ங்கிறது ஃபியூச்சர் ப்ரூஃப் மாதிரி. இப்போ வாங்கினீங்கன்னா அடுத்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பேட்டரி மாற்றாமையே, அப்படியே பேட்டரி மாற்றுற நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா 7300 அது என்ன இருக்கும், 4500 தான் வந்திருக்கும். அத்தனை வருஷத்தில் 3000 mAh கிட்ட தான் ட்ரெயினே ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ். ஸோ ஓவராலாக வந்து நல்ல டிவைஸ் தான். நீங்கள் வந்து இப்போ எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இப்போ மேலே ஜுகல் அப்படிங்கிற நண்பர் சொல்லியிருக்கிறதும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து ரியல்மி பிடிச்சிருக்கு, நான் ரியல்மி அதிகமாக யூஸ் பண்ணனால, ப்ளஸ் இந்த மாதிரி 5000 ரூபா வித்தியாசத்தில் எனக்கு P3 பெட்டர்ன்ற மாதிரி அவரோட கருத்தை வச்சிருக்காரு. அதே சமயம் கீழே சாம் வந்து அவரே பதிலும் சொல்லிட்டாரு, எப்படின்னா Z10 பெட்டராக இருக்குது அது எப்படி அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் P3 வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸா, P3 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணலைங்க, அதனால தான். சரியா, இல்லாட்டி நேரம் வாட்சன் வந்து இப்படி எப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்போம். அது எங்களுக்கு தெரியல, அதனால தான் எங்களால் கமெண்ட் பண்ண முடியல. இதுவே நீங்கள் வந்து ரியல்மி 14 Pro ப்ளஸ், ரியல்மி P3 அல்ட்ரா இதெல்லாம் பற்றி கேட்டிங்கன்னா நாங்கள் வண்டியாக நிறைய டேட்டா வேணால் கொடுக்குறோம். சரியா, P3 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். ஆமாம், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பாருங்களேன். அப்போ அதெல்லாமும் கொஞ்சம் அதில் ஒரு அட்வான்டேஜ் ஆட் ஆகுது. ஸோ இதாங்க எப்பயுமே டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். இப்போது நம்ம பிக்சல் 6000 mAh ஆனால் 45 வாட் சார்ஜ். இது பாருங்கள் 90 வாட், டபுள் த டைம் இல்லை.
ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 120 இல்லாட்டி 20Kல 90 வாட்டுங்கிறது இவங்க மட்டும் தான் நினைக்கிறேன் இல்லையா. ஒரு டைமில் வந்து 23,000 ரூபாய்க்கு ஹைப்பர் சார்ஜ்னு ஒரு ஃபோன் கிடச்சிது ஷாமிலேருந்து. இதுலேயும் பெசல் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நேரில் இல்லை, இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ரெண்டரில் அப்படி இருக்குது. நாங்கள் ரெண்டரில் பார்த்துட்டு சொல்கிறோம். நீ பார்த்தீங்களா என் தலைவனை பெசலே கிடையாது. ஆமாம், நான் வந்து கருப்பு வால்பேப்பர் வச்சுப்பேன். ஸோ அதான் எனக்கு இதுதாங்க சொல்ல வரேன். இப்போ எனக்கு இந்த பெசல் வந்து அசிங்கமாக இருக்கான்னு யாராவது கேட்டிங்கன்னா எனக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியமான மாதிரி நான் நினைக்கிறேன். அதே சமயம் வந்து ஒரு டிவைஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெசல் இருக்கிறதே மறந்துடுவோம். IP69 இருக்குன்னா மிஷின் மேகர். ஆமாம் கரெக்ட். இப்போ இந்த பட்ஜெட்டுக்கே IP69 எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரியல்மிலாம். ஆமாம், ரியல்மி தான் அடிச்சு துவைக்கிறேன். நீ ஃபஸ்ட்டு அந்த மூத்திர பையோட 14X கொடுத்தான், அதுக்கப்புறம் போட்டு பொலப்பலன்னு பொழக்கிறான் எல்லாத்துலேயும் IP68 IP69 வச்சுக்கோங்க. ஆமாம், போயிட்டு வாங்க அப்படின்னு. அதுக்கேன்னு மழையில் யூஸ் பண்ணலாம், ஆனால் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு IP69 இருக்குது அப்படின்னு ஒரு இது இருக்குது. சரி, பேக்கெட்டில் வச்சுருக்கோம், மழை பெய்யுது, லைட்டாக அப்படி மேலே தண்ணி படுறதுனால எதுவும் ஆகாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு தைரியம், மன தைரியம் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. ரைட்டு. ஸோ அது மொத்தம் ஒரு நல்ல கன்க்ளூஷனுக்கு நீங்களும் வரலாம். நீங்களும் உங்கள் மனசில் என்ன படுதுங்கிறது கமெண்ட்டில் சொல்லலாம். அடுத்து டார்க் சைட் கேமிங் அப்படிங்கிறவர் வந்து ஆவரேஜ் கேமிங்க்கு Z10 மொபைல் வாங்கலாமா ப்ரோ, கொஞ்சம் சொல்லுங்க. வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் வந்து 1 மணி நேரம் கேமிங் ஆடுவேன் அப்படின்லாம் தான் வாங்காதீங்க. ஆனாலும் ஜென்ஷன் இம்பேக்ட்லாம் ஆடுவேன், FPS கேம்ஸ் ஆடுவேன் பயங்கரமாக, 1 மணி நேரம் ஆடுவேன் 2 மணி நேரம் ஆடுவேன் அப்படின்னா வந்து வேலைக்கு ஆகாது. ஒன்லி ஹை அண்ட் பேட்டரி நிற்கும், ஆனால் வந்து உங்களுக்கு ஃபோன் ஹீட் ஆகும். அதுக்குன்ட்டு ஃபோன் ஹீட் ஆகுது பயமாக இருக்குது அப்படின்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஹீட்டு தான் ஆகும். கேமிங் ஆடினா வந்து உங்களுக்கு ஹீட் ஆகும். அதுவும் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஆடினா வந்து ஹீட்டிங் ஆக தான் செய்யும். ஸோ ஆனால் ஆவரேஜ் கேமிங் வந்து உங்களுக்கு ஆடலாம். ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 45 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஆடலாம். அதுவும் நீங்கள் ஃபுல்லாக ஹையில் வச்சு ஆடினா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஹை கிராஃபிக்ஸு எல்லாம் வந்து ஹையில் வச்சு ஆடணும். செஷன் இன்க்ரீஸ் ஆக வார்ம் ஆகும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஆனால் இன்னொரு மேட்டர் இருக்குது. எப்படி பார்த்தாலும் வாட்சன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பான், Z10 வந்து சைனாவில் பார்த்தா வேப்பர் சம்மர் கூலிங்லாம் இருக்குது. இங்கே வந்து இல்லை, இங்கே காஸ்ட் கட்டிங்காக அந்த மாதிரி ஏதோ இது பண்ணி விவோவோட வெர்ஷனில் இருக்குது. இங்கே விவோலையும் மோஸ்ட்லி இருக்காது. இப்போ இதில் இல்லைன்னா விவோ T4லையும் இருக்காது. சப்போஸ் T4ல அந்த கூலிங் இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா நாங்களே சொல்கிறோம், தெரிஞ்சதுன்னா சொல்கிறோம். இல்லாட்டி உங்களுக்கு யாருக்காவது தெரியும் ஒன்றா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒன்றும் மாற்ற மாட்டாங்க. மாற்றினா அவங்களுக்கு தான் சேல் பிரச்சனை. இப்போ எல்லாம் விவோ வாங்கிடுவாங்க, இதை விட பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு. காசு அதிகமானாலும் விவோக்கு போகும் அவங்களுக்குள்ள. ஆனால் இது ஒரு காம்படிஷன் இருக்குது வாட்ஸா, விவோக்கும் ஐக்கோக்குள்ள காம்படிஷன் இருக்குது, நார்சோக்கும் ரியல்மிக்கும் உள்ள காம்படிஷன் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். சரி, என்ன பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஹெல் அப்படின்ற நண்பர் வந்து, ப்ரோ நான் விவோ Y91i யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு 20Kக்குள்ளே ஒரு ஃபோன் வேணும், ஐக்கூ Z10 அந்த ப்ரைஸுக்கு லான்ச் ஆகுமா? ஓ, அவர் வந்து 6 நாள் முன்னாடி கேட்டிருக்காரு, எல்லாம் முடிஞ்சே போச்சு இல்லையா. X7 வாங்கலாமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போக்கோ X7 வாங்கலாமா இதுக்கு பதிலாக? போக்கோ X7லேயும் டெமன்சிட்டி தான் 7300 அல்ட்ராவா அதுதான் இருக்குது. ஆனால் போக்கோவில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் வாட்ஸா, ஒரு பிரைமரி சென்சார் ஒரு அல்ட்ரா வெயிட் இருக்குது கரெக்டாக, அது ஒரு அட்வான்டேஜாக வந்து நிற்கும். மற்றபடி வந்து சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகே, பட் 5400 5500 mAh தான். 5500 45 வாட் சார்ஜிங். போக்கோ X7 தான் இந்த Redmi Note 13 Pro Note 14 Pro Note 14 Pro அது அப்படியே போக்கோ X7. ஆனால் விலை கம்மி. ஆமாம், 20,000 ரூபாய்க்கு அதுவும் கிடைக்கும். இல்லை இதான் 45 வாட். ஆமாம், கர்வ் ஸ்க்ரீன், பில்ட் குவாலிட்டி தரமா இருக்கு. போக்கோ X7 ஆமாம், அவன் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு கர்வ் ஸ்க்ரீன் சூப்பரா இருக்கு. 20,000 ரூபாய்க்கு செம்ம கர்வ் ஸ்க்ரீன், டிஸ்ப்ளே சூப்பரா இருக்கு. அப்பதான் வந்து என்ட்ரி கொடுத்தாரு விநாயக். யாருன்னு பார்த்தா லாவா போல்ட் அக்னி அப்படின்னு வாங்க, லாவா போல்ட் 5G. அது அந்த இதுலேயே இப்போ கர்வ்டு பேனலில் 10,500 ரூபா ஆஃபரில். சரி, அதான் நிலவரம். ஸோ நீங்கள் வந்து போக்கோ X7 வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஷட்டர் ஸ்பீடு, கேமரா அதெல்லாம் கொஞ்சம் போக்கோ X7 ப்ராமிசிங்காக இருக்கும். அடுத்து வந்து என்னென்னா ஓவரால் ஹைப்பர்ஓஎஸ் ஒரு கூத்து தான். ஹைப்பர்ஓஎஸ் யாருமே தயவுசெய்து இப்போதைக்கு அப்டேட் பண்ணாதீங்க. நிறைய பேர் அப்டேட் பண்ணிட்டு வருது ஹைப்பர்ஓஎஸ் தானே இது. இது இல்லை, இது ஹைப்பர்ஓஎஸ் 1ல வரும், 2 வந்திருக்கும், இன்னொரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. சொல்கிறேன் பொதுவாக இந்த ஹைப்பர்ஓஎஸ் அப்டேட் வந்து எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி அவசரப்பட்டு பண்ணாதீங்க. One UIக்கும் இப்போ அப்படி தான் இருக்குது. One UI 7 வந்து கொரியாவில் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் அப்படியே குளோபலாக ஹால்ட் ஆகிடுச்சு. S24 இப்போ ரோல் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப கதறிட்டு இருந்தாங்க, ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா தெரிலன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு நல்லா அப்டேட். விவோ Y91iலேருந்து நீங்கள் எந்த ஃபோன் போனாலும் ஹாப்பியாக இருப்பீங்க. 20,000 ஃபோன். ஆனால் X7 வந்து கொஞ்சம் நல்ல ஃபோனுங்க. நான் சும்மா சொல்ல, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் ஓகே, பட் உங்களுக்கு வந்து சார்ஜிங் அண்ட் பேட்டரி ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா வேறு வழியே கிடையாது, Z10 தான். அது இல்லை ப்ரோ, அதெல்லாம் பற்றி எனக்கு வருத்தம் இல்லை அப்படின்னா போக்கோ போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து Z10 தான். Z10க்கு கண்டிப்பாக எட்ஜ் இருக்கு. அடுத்து அருண் தீபக், ப்ரோ Z10 கேமரா பற்றி பேச மாட்டாங்க, கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ. அது யாரும் பேசாத காரணம் இருக்குது, ஒரு கேமரா ப்ரோ, என்ன பேசுவாங்க? அதனால தான் எல்லாம் கப்பு சிப்புன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க போல.
அதான் அந்த IMX 882 LTR 600 அதே சென்சார் தான், எல்லாம் யூஸ் பண்ணுற அதே சென்சார் தான் இருக்குது. நியோ 10Rலையும் இதே சென்சார் தான் இருந்துச்சு. அதில் ISP வந்து 8S Gen 3யோட ISP, அது ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும். இது வந்து இந்த 7S Gen 3யோட ISPனால கொஞ்சம் லோ லைட்டு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஆனால் உங்களுக்கு கிட்ட போய் மேக்ரோ எடுக்கிறது அவ்வளோ கிட்ட இல்லை, ஓரளவுக்கு கிட்ட மேக்ரோ எடுக்கிறது, அப்புறம் டே லைட்டில் போர்ட்ரேட்டில் இதெல்லாம் வந்து குவாலிட்டி வந்து நல்லா தாங்க இருக்குது. எஸ். ஸோ அதனால் ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். 32 MP சென்சார், அது வேறு ஏதோ சென்சார், நியோ 10Rல இருந்த சென்சார் இவங்க வேறு ஏதோ சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லென்ஸும் வேறு சென்சாரும் வேறு இருந்தது, ரெண்டுமே வேறு மாதிரி இருக்குது. நியோ 10Rல வேறு சென்சார், அதுவும் நல்லா இருந்தது, அது இதோட நல்லா இருந்தது. இதில் ஓரளவுக்கு இருக்குது. ஓகே, அதான் ப்ரோ, இது கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் கிடையாது, மீடியா அண்ட் பேட்டரி கேமராவும் இருக்குது. நீங்கள் கேமரா ஃபோன் நிறைய பேர் கேட்குறீங்க 20,000 ரூபாய்க்கு கேமரா ஃபோன். அப்படி எதுவும் நம்ம பார்த்த மாதிரி தெரியல, அந்த அளவுக்கு கேமரா கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற ஃபோன் வந்து எதுவும் இல்லை. அப்படி இருந்திருந்தா நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம், வரதும் இல்லை. சரிங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒன்லி AAC அண்ட் SBC கூட அவைலபிள் இன் ப்ளூடூத் ஆடியோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்டெக்ஸும் எல்டெக்கும் ஓப்பன் சோர்ஸில் அது கூடவே இல்லை. எங்கே நான் கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து எதுவுமே காட்ட மாட்டேங்குது. ஆப்டெக்ஸ் பேஸ்டு ஏதாவது ஒரு ஹெட்ஃபோன்ஸ் ஆப்டெக்ஸ் தெரில, ஆனால் எல்டாக்கு LHDC இந்த மாதிரி எதுவும் காட்டல எனக்கு. LHDC தான் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா தெரிஞ்சிருச்சு. எல்டாக் LHDC எல்டாக்கும் ஃப்ரீ பட்ஸு, எல்டாக் இருக்கிற மாதிரி நம்மகிட்ட பட்ஸ் எதுவும் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் LHDC தான் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம். இல்லை, நான் இந்த இது கனெக்ட் பண்ணல யூஸ்வலாக OnePlus Buds Pro 3 அது LHDC அது வந்திருக்காது, எதுவும் இல்லை. சரி, நான் ஒன்று பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணுவோம் தான் வந்து ரெண்டும் இருக்குது. நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு தேதி என்ன வச்சா 10 இன்னைக்கு வந்துடும், 16 வந்து சேல்ஸ் இன்னைக்கு வந்துடும். சரி, அப்போது 17ஆம் தேதி அன்னைக்கு எங்களோட ஷோவில் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, இயர்ஃபோன் இருக்குது என்கிட்ட, அதில் எல்டாக்கும் இருக்குது ஆப்டெக்ஸும் இருக்குது, ஒர்க்கு அதான் பார்த்து சொல்லிடலாம், அவ்வளோதான் நாங்கள் சொல்லிடுறோம். ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்டின் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ரியர் கேமரா வீடியோ சாம்பிளில் ஃபோக்கஸ் ஹண்டிங் ப்ராப்ளம் இருக்கு. ஆமாம், அதில் சாம்பிள் போட்டிருந்தேன். ஒரு மாதிரி அப்பப்போ வந்து தூரமான ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்படி நின்று வருது. ஆனால் டக்குன்னு மாறும்போது கிட்ட இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணிட்டு டப்புன்னு தூரமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருது. இவங்க குடும்ப வியாதி போல். OnePlus 13லேயும் இப்போ இந்த மாதிரி ஒரு வியாதி பார்த்தேன், ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஃபோக்கஸ் வேகமாக இங்கேருந்து க்ளோஸ்அப் பார்த்துட்டு அப்படியே இது மூவ் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாகுது. அப்புறம் லைட்டிங்கும் இருக்குது, லைட்டிங் பொறுத்தும் ஃபோக்கஸ் இதுவாகுது. டேரெக்டாக சன்னை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஓகே, அப்போ ஹாண்ட் ஆகுது அப்படியே அப்படி டேரெக்டாக அந்த மாதிரி சன்னை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி விஷயம் இது ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ண வேகமாக மூவ் பண்ணால் வந்து அந்த மாதிரி ஆகுது. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ப்ரோ, பண்ணுவாங்க, நம்புவோம். சரியா, ரைட்டு. அடுத்து வந்து யூசர் அப்படிங்கிறவர் வந்து இப்போ Realme P3 Pro 20,000 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அதுவா இப்போ இதுவும் 20,000, அப்புறம் அதுவும் 20,000. P3 Proவே இருக்குது. இப்போ P3 தான் இருந்துச்சு முன்னாடி. P3 வந்து 1000 ரூபா கம்மி, இது வந்து அதே 20,000 வந்து P3 Pro இருக்குது. பாருங்கள், P3 Proவும் 20,000 இருக்குது. Narzo இந்த 80 Proவும் வந்து 20,000 கீழே இருக்குது. ரியல்மியோட நிறையா வந்து 20,000 கீழே இருக்குது. ஓகே, டஃப் ஆப்ஷன், பயங்கரமான டஃப் ஆப்ஷன் தான். அடுத்து ப்ராமிசிங்காக இருக்கா ஸ்பீக்கர்? ஆல்ரெடி நீங்கள் கேட்டீங்க ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. மோனோ ஸ்பீக்கரில் என்ன இருக்கோ அது வந்து இருக்கும். வி ஆர் வெரி சாரி தேஜஸ் ப்ரோ, ஆனால் மோனோ ஸ்பீக்கரில் வந்து நீங்கள் அந்த வீடியோ அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்களே, ஆடியோ 200. பரவாயில்ல, சிங்கிள் ஸ்பீக்கரு, லவுட்னஸ் ஓகே. ஆமாம், லவுட்னஸ்லாம் ஓரளவுக்கு இருக்குது. பட் பாட்டமில் நீங்கள் கேம் ஆடும் போதோ இல்லாட்டி எங்கேயோ கையை வச்சு இப்படி மறைச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு, வேறு ஆடியோவுக்கு இடமே கிடையாது. மற்றபடி எனக்கு இதுக்கு கால் ரிங் அடிக்கும் போது அதுலலாம் வந்து எதுவும் இஷ்யூ கிடையாது, லவுடாக தான் இருக்குது. ரிங் அடிக்கும் போது அதெல்லாம் வந்து லவுடாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு வந்து டிராஃபிக்கில் இருந்தால் எனக்கு ரிங் அடிக்கிறதே கேட்கல அப்படின்னு, அந்த மாதிரிலாம் எதுவும் இஷ்யூஸ் இல்லை. ரிங் அடிக்கும் போது டிராஃபிக்கில் இருந்தாலும் வந்து உங்களுக்கு கேட்கும். அந்த மாதிரி மோசமான லவுட் ஸ்பீக்கர் கிடையாது. ராஜேஷ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போவே சாம்சங் தான் 7000 mAh கொடுத்தானே F62ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. M51லேயும் இருந்தது. ஸோ ரெண்டே டிவைஸில் தான். அதில் என்னன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாம், ஃபோன் 7000 mAhனாலும் உங்களுக்கு திக்னஸ் வெயிட் ரெண்டும் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கார்பன் சிலிக்கான் வந்ததுனால உங்களுக்கு வந்து வெயிட் வந்து 200 கிராம் 7000 mAh, எப்போயாவது 7300 mAh 200 கிராம்னு எதிர்பார்த்து போகணும். ஒன்றும் இல்லை, நீ காலைல போட்டு இந்த ட்வீட்டில் அந்த ஹானர் பவர் 5G
209 கிராம், 8000 mAh, 209 கிராம், திக்னஸ் வந்து 7.93 mm, அதோ அண்டர் 8 mm. எனக்கு எப்படி இருந்ததுன்னா என்னன்னா இதெல்லாம் மனசாட்சி எல்லாம் என்ன, அதுவும் கார்பன் சிலிக்கான் தான், 3rd ஜெனரேஷன் கார்பன் சிலிக்கான் பேட்டரி தான். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. பட் இந்தியாவில் ஹானர் வந்து கம்பினேட்டர் தான் ஒரு சில வதந்திகள் வந்துட்டு இருந்தது. பட் தெரில இப்போதைக்கு. இப்போ தெரில, ஹானர் கம்யூனிட்டின்னு ஒன்று வந்துச்சு வெப்சைட்டில் கிளிக் பண்ணால். இப்போ ஆனால் அந்த பேஜே காணும். அது ஆக்சுவலாக ஹெச்டெக் அப்படின்னு சொல்லி அது அங்கேருந்து நாங்கள் வேற எங்கேயும் மாற்றிக்கிட்டு இருக்கோம், வேறு எதுவும் கிடையாது. சரியா? அநேகமாக ஏதாவது பண்ணுவாங்க நானும் நம்புகிறேன். பட் தெரில, ஹானருக்கு வந்து நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. பட் அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண தெரியல. செம்மையாக சொதப்புனாங்க. 200 சீரிஸ் சூப்பர் ஃபோனு ஹானர் 200 சீரிஸு. அப்டேட்டே கொடுக்காம இருந்தால் கூட பரவாயில்லன்னு தோணுது. இப்போலாம் ஒரு 10 பேர் அப்டேட் வரலன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்கன்னே வச்சுக்கேன். ஆனால் ஃபோன் பர்ஃபார்ம் பண்ணுறது நச்சின்னு பண்ணிகிட்டு இருக்கோம். அதனாலேயே என்ன ஆயிடுதுன்னா இவங்களுக்குலாம் இப்போவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அப்டேட் வந்தால் இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அடுத்தடுத்து வர அப்டேட்டில் எம்புரானா மாறிடுது எல்லாமே. அதுதான் பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி. சரி, அடுத்து வந்து உதயகுமார் அப்படிங்கிறவர் வந்து வெரி டிசப்பாயிண்டட் ப்ரோ ஃப்ரம் ஐக்கூ. ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இல்லை, IP69 கூட இல்லை, நோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். ஸோ வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இன்ஸ்டால்டாக இருக்குல்ல? ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இருக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இருக்கு. இந்த இடத்துல தெரியுது ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இருக்கு. ஓகேயா? IP69 இல்லை, அது ஓகே, அது ஒத்துக்கலாம். 68 இருக்கு. 65யா? 68 இல்லை, 65. சரி, இங்கே பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து 64ல இது Z10X. சரி, நான் திரும்பியும் சொல்கிறேன், 64, 65, 61 இருந்தால் கூட பரவாயில்லங்க. ஐபி ரேட்டிங்னு இருக்கிறது ஒரு சேஃப்டிக்காக மட்டும்தானே தவிர, ஏதாவது தண்ணிலாம் பட்டுதுன்னா எப்படியா இருந்தாலும் ரிஸ்க் நடக்க தான் செய்யுது. கொஞ்சம் நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப வருத்தப்படுற அளவுக்குலாம் இல்லை. இந்த Z9 வச்சு இந்த Z9 பாருங்க, இந்த ரியல்மி பை மட்டும்தான் 15,000க்கு வந்து அந்த 14X ரியல்மி 14X வந்து அந்த IP69 கொடுத்தது பயங்கர கிரேசியாக இருந்தது. ஏன்னா தண்ணியிலே போட்டு காட்டுங்க. ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆனால் இப்போ ட்விஸ்டன் ஆயிடுச்சுன்னா, வட்சன் சொன்ன மாதிரி P3 இருந்ததே, P3 இப்போ 6 Gen 4 அசால்ட்டாக அதே 15,000க்கு ஆஃபரில் வருது. ஆஃபரில் வந்து IP69 இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க. அதனால் டிவைசஸ்லாம் இருக்குது. நீங்கள் இது நினச்சி வருத்தப்பட வேணாம். ஐபி வந்து எப்பயுமே ஒரு டைப்பான விஷயம் தான். மற்றதெல்லாம் உண்மை ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் UFS 2.2 இருக்குன்னு வருத்தப்படுவாங்கன்னு நினச்சேன். அப்படி யாருமே வருத்தப்படல. அது யாரும் விட்டாங்க எல்லாம். அது ரியல் டைம். ஏன்னா அதில் வந்து Z10Xல 3.1 கொடுத்துட்டு இதில் 2.2 கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன். அது வந்து அந்த மாதிரி கேட்கவே இல்லை. எல்லாருக்கும் டைம் இல்லை. அதுலேயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்டு இதில் மோனோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள். ஆமாம், கம்மி காசுக்கே இது பண்ணி அவங்க கேட்டதுக்கு அதான் சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன், 7300 mAh பேட்டரி கொடுத்துருக்கோம். இல்லை, இயர்பீஸை சும்மா எனேபிள் பண்ணி விட்டா அட்லீஸ்ட் 10% வால்யூமாவது வரும்ல. தெரியுமே, அதையும் பண்ணலன்னு தெரியலையே. அதுதான் ஆச்சரியமா இருந்தது. அடுத்த அப்டேட்டில் அதை எனேபிள் பண்ணிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஆக்கிட்டோம் வே அப்டேட்னு சொல்ல போகிறாங்க. தெரியல, அவ்வளோ சின்ன ஸ்பீக்கராக இன்னும் எட்ஜில் தான் இருக்குது. அப்படி என்ன இயர்பீஸ் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில. எங்கெல்லாம் முரட்டு ஆளுங்க ஸ்பீக்கர்லாம் சொன்னீங்கன்னா சும்மா முரட்டுத்தனமா மிரட்டுவாரு. இங்க பாருங்க. ஆமா, சரிங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து சில கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு Z10. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி பார்க்கலாம். வணக்கம் டெக்னாலஜி வணக்கம் கிட்ஸ். இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நான் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.